பிரியா மேம் வணக்கம். நான் காலையில் தௌத்தி பண்ணினேன். 1.5 லிட்டர் தண்ணி குடித்தா அதோட அதிகமாக தண்ணி வரும்னுங்க. ஆனால் எனக்கு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தான் சளி மாதிரி, ஒரு அரை டம்ளர் டு 3/4 டம்ளர் அளவு, அதாவது அளந்து பார்க்கல, அந்த அளவுக்கு தான், கம்மியாக தான் வாமிட் வந்துச்சு. ஆனால் கண்ணிலேருந்து கண்ணீர் கொட்டுச்சு, சளி வந்தது, மூக்கில் இருந்து உடம்புலாம் ரொம்ப சில்லுன்னு ஆயிடுச்சு. யூரினும் கொஞ்சமாக வந்தது. பட் வாமிட் மட்டும் கம்மியாக தான் வந்தது. என்னடா இது அப்படின்னு நினச்சேன். அதுக்கு மேலே என்னால் இருக்க முடியல பாத்ரூமில். ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து கிளாஸ் முடிஞ்ச பிறகு 2 டைம்ஸ் மோஷன் போயிடுச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்குப்பா. ஒரு மாதிரி உடம்பு லைட்டாக இருக்குது. ஏதோ அப்படியே மிதக்கிற மாதிரி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஹெவினஸ் இல்லை, ஒரு ஈஸியாக இருக்குது. தேங்க்யூப்பா அண்ணி. இன்னைக்கு நான் இந்த கிரியா பண்ணேன், நல்லா இருந்தது. என்னால் பாதி தண்ணி தான் குடிக்க முடிஞ்சுச்சு. ஆனால் எனக்கு நல்லா வாமிட் வந்துச்சு. நான் குடித்ததை விட அதிகமாக வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. நல்லா கண், மூக்கு, வேர்வை, யூரின் எல்லாமே வெளியேறிச்சு. அது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஆனால் நல்லா ரிலாக்ஸாகவும் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு எந்த ஹெட் பெயின் எதுவும் இல்லை, நான் ஃப்ரீயாக இருக்கேன். அதான் அண்ணி. வணக்கம் பிரியா. நீங்கள் சொல்லிக் கொடுத்தது பேரில் ரொம்ப வருஷமாக நானும் இந்த கிரியாஸ்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். அதனால் எனக்கு சளி பிரச்சனை, மூக்கடைத்தல், தலைவலி இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி தான் இருக்குது இப்போ ஃபுல்லாக. எப்பயுமே நான் இந்த கிரியா செய்யும் போது த்ரோட்டை கான்சன்ட்ரேட் பண்ணி செய்வேன். அதனால் சளி தொந்தரவு இருந்தால் வாமிட் பண்ணும் போது வெளியே வந்துடும். ஆனால் இந்த தடவை நான் வந்து நீங்கள் சொல்லிக் கொடுத்தபடி ஐம்புலன்களையும் உணர்ந்து செய்யும் போது ஒவ்வொன்றையும் நான் உணர்ந்து செஞ்ச மாதிரி இருந்தது. ஐ ஃபீல் ஹாப்பி பிரியா. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம் மேம், நான் சுகுணா. அதாவது எப்பயுமே நான் கிரியா செய்கிறதுக்கு கொஞ்சம் பயப்படுவேன். அது ஒரு சின்ன பயம் இருக்கும், அப்பப்போ செய்வேன். ஆனால் இன்றைக்கி வகுப்பில் நீங்கள் செஞ்சு நல்ல கைடன்ஸ் கொடுத்து செஞ்சோடனே வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரீயாக தெளிவாக கரெக்டாக பண்ண ஒரு ஃபீல் இருந்துச்சு. பர்ஃபெக்டாக நீங்கள் சொன்ன சிம்டம்ஸை என்ன எப்படி இருக்குமோ அது மாதிரியே கரெக்டாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா பண்ணேன், ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. சொல்லி கொடுத்த விதமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம். பிரியா, இதுக்கு முன்னாடி கிளாஸஸ் நான் எதுவுமே அந்த கிரியை கிளாஸஸ் நான் அட்டன் பண்ணலை. ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் யோசனையாக இருந்துச்சு. எப்படின்னா, காலையில் எந்திரிச்சு தூக்க கலக்கத்தில் வந்து வாமிட் வேறு எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை இருந்துச்சு. அப்புறம் நான் நினைச்சேன், வாமிட் எடுக்கிற நேரம் அந்த யூஸ்வலாக வாமிட் எடுக்கிற நேரம் வயிற்றில் இருக்கிற சாப்பாடு எல்லாம் வெளியில் வரும்ல, அந்த மாதிரி யோசிச்சுட்டு சரி இது காலையில் எழுந்திரிச்சு ரொம்ப டஃப்பாக வேலைலாம் பார்க்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். அப்புறம் இன்னைக்கு காலையில் நீங்கள் பேச ஆரம்பிச்ச உடனே தான் எனக்கு ஓஹோ அப்படியா அப்படின்னு இருந்துச்சு. என்னென்னா, அதாவது ஃபுட்டெல்லாம் டைஜஸ்ட் ஆயிரும். ஸோ கிட்டத்தட்ட எம்டி ஸ்டமக்கில் தான் நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னு சொன்ன பிறகு தான் ஓ சரி அப்படின்னு. அப்புறம் எனக்கு அந்த டவுட்டு இருந்துச்சு, வாமிட் சரியாக நம்ம எடுக்காட்டி அந்த தண்ணி குடித்ததெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அது வந்து ஃபுல்லாக டைஜஷன் இதோட சேர்ந்து வந்துடும் அப்படின்னு சொன்னதுனால அதுவும் ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அதனால தான் சரின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த நேரமே ஒரு ட்ரை எப்படி தான் இருக்குன்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டக்குன்னு குடிச்சுது. ஸோ அதாவது கொஞ்சம் இந்த செஷனில் வந்து கரெக்டாக பண்ணனா எனக்கு தெரியாது. பட் ஆனால் வந்து நம்ம பயப்படுற அளவுக்கு இல்லை, இதை வந்து நம்ம ட்ரை பண்ணி இன்னும் நல்லா டீப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா எனக்கு கிடைச்சிருக்கு பிரியா. ஸோ நல்லா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் பிரியா. மேம் குட் ஆஃப்டர்நூன் மேம். மேம் இன்னைக்கு காலையில் அந்த கிரியா பண்ணும்போது நான் வந்து பாதி தண்ணி குடிக்கும் போதே எனக்கு வந்து வாமிட் வந்துருச்சு. பாதி தான் குடித்தேன், ஆனால் அப்படி வெளியே வந்துருச்சு. நல்ல நீங்கள் சொன்ன மாதிரி கண்ணெல்லாம் எரிஞ்சு இதுன்னு இதாக இருந்துச்சு. அப்பயே யூரினேஷனும் இருந்துச்சு. பட் ஆனால் அந்த அளவுக்கு பண்ணதுக்கே எனக்கு அதோட எஃபெக்ட் என்னன்னா, ஒரு 4 to 5 டேஸாக இந்த வெயில் தாங்க முடியாமல் பயங்கரமா தலைவலி, தலையில நீர் கோர்த்துந்ததா என்னன்னு தெரியல. என்னால எந்த ஒரு வேலையுமே பார்க்க முடியல. பயங்கர தலைவலி. காலைல யோகா பண்ண வேண்டியது கொஞ்ச நேரம்
குளிச்சுட்டு மறுபடியும் ஏதோ ஒரு சாமியை கொண்டு போய் மறுபடியும் படுக்க வேண்டியது, மறுபடியும் இப்படியே தான் இருந்தேன். மேக்சிமம் சாப்பாடு கூட சமைக்கல. அந்த அளவுக்கு ஒரு டென்ஷன், பயங்கர வலி இருந்துச்சு. பட் இன்னைக்கு இது பண்ண பிறகு நல்லா தூக்கம் வந்துச்சு. பட் தூங்க முடியல. வேற ஏதோ ஒரு வேலை அப்படி இதுன்னுட்டேன். ஆனா அந்த வலி போயிடுச்சு. அந்த வலி போயிடுச்சு. அப்ப ஃபுல்லா வந்து எனக்கு இன்னைக்கு காலையில இருந்து அதுக்கப்புறம் நல்லா மூக்கு வடிஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த எனக்கு தெரிஞ்சது வந்து அந்த தலையில இருக்கிற நீர் கோர்த்துந்தது பூரா எனக்கு என்னமோ அப்படி இறங்கிடுது, மூக்கு வழியா இறங்குது அப்படிங்கிற மாதிரி. அது நல்லா மூக்கு வடிய வடிய நல்லா ரொம்ப நல்லா எனக்கு நல்லா ரெஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ரொம்ப ஒரு 4 நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் மதியம் நான் லஞ்ச் வீட்ல செஞ்சு நானே சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. அந்த அளவு என் உடம்ப வந்து மறுபடியும் கொஞ்சம் என்னோட ஹெல்த்தை மறுபடியும் ரீகெயின் பண்ண மாதிரி இருந்தது மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஃபார் யூ மேம். இன்னைக்கு தான் நான் இதை புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஃபுல்லாக வாட்டர் இன்டேக் பண்ணிவிட்டு எனக்கு ஃபுல்லாகவே வாமிட்டில் வந்துச்சு. பட் யூரின் வரல. எனக்கு உடம்பே கொஞ்சம் இன்னைக்கு வெயிட் இல்லாத மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. அந்த மார்னிங் செஷன் ஃபுல்லாக கொஞ்சம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. பட் எனக்கு என்ன தொண்டை நேற்றுல இருந்து ரொம்ப ஒரு கரகரப்பாக இருந்துச்சு. இன்னைக்கு வந்து எல்லாமே சளியாக வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நான் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருந்தது மேம். குட் ஆஃப்டர்நூன் மேம். இன்னைக்கு கிரியா பண்ணும்போது எனக்கும் சுதா மேம் சொன்ன மாதிரி எனக்கும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பயமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணதுக்கப்புறம் நானும் ட்ரை பண்ணேன். நீங்கள் சொன்ன மாதிரி வாமிட்டிங் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா தான் கொஞ்சம் தண்ணி வெளில வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஆசனாஸ் எல்லாம் செய்யும் போது வேர்வை கொஞ்சம் நல்லா வந்துச்சு. எனக்கு வந்து சாந்தி இது பண்ணும்போது என்ன ஃபீல் ஆச்சுன்னா, கொஞ்சம் பாடி வந்து கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் பாடி நல்லா ஃப்ரீயாக வெயிட்லெஸ்ஸாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஓகே மேம். பிரியா மேம், தேங்க்யூ. ஹலோ பிரியா, இதில் நான் ராஜி பேசுகிறேன். இன்னைக்கு காலையில் கௌதி பிராணாயாம் பண்ணும்போது எனக்கு வந்து 5 வழிகள்லையும் வந்து கழிவுகள் வந்து வெளியேறினதை உணர முடிஞ்சிச்சு. அதே மாதிரி நான் குடித்த தண்ணியை விட அதிகப்படியான தண்ணி தான் எனக்கு வந்து வெளியேறுச்சு. அதுக்கு பிறகு நான் என்ன உணர்ந்தேன் அப்படின்னா, 2 மூக்குலையுமே வந்து சமமா மூச்சு காற்று உள்ள போய் வெளியே வந்ததை என்னால உணர முடிஞ்சது. இது ஒரு நல்ல அனுபவமா எனக்கு இருந்தது. ஓகே, சூப்பர்க்கா, தேங்க்ஸ்க்கா. நான் இப்போவே கொஞ்சம் கவுண்ட்டு சில இது பண்ண முடியலன்னா கொஞ்சம் அந்த இடத்துல அந்த மாதிரி ஆசனாஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பேக் பெயின் உண்டு. நான் இப்போனா கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் உடம்பு அசைத்து கொடுக்கறதுனால கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. நல்லா இருக்குதுக்கா, தேங்க்ஸ்க்கா. நாளைக்கு மெடிடேஷன் பண்ணலாங்க்கா. தேங்க்ஸ்க்கா, கிளியர் ஆகிடுச்சு. பிரியா, 200 ml தண்ணி தான்ப்பா குடிக்க முடிஞ்சிச்சு. ஆனால் ஏப்பம் வந்துருச்சு. மற்றபடி எந்த இது இல்லை. தொண்டையில் வந்து சளி வந்து 2-3 தடவை வந்து காரி துப்புற மாதிரி சளி மட்டும் வெளியே வந்துச்சு. வேறு எந்த இதுவும் இல்லை.